ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியியல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய தேவத்தன்மை என்ன என்பதை மாத்திரம் இந்த நாளிலே பார்க்கிறோம். தேவத்தன்மை என்ன அப்படின்னா, தேவ பெயர்கள், ஆவியானவருக்கு என்னென்ன பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, தெய்வீக பண்பு நலன்கள் அவரிடத்தில் என்ன காணப்படுகிறது, தெய்வீக செயல்கள் என்ன காணப்படுகிறது. திருத்துவத்தினுடைய மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு தேவ பெயர்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இங்கே தேவன் என்று சொல்லி இங்கே பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்று சொல்லி திருத்துவத்தினுடைய மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் தேவனாக, அவர் கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய தெய்வீக பண்பு நலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் எப்படி தேவன் நித்தியமானவரோ, பிதா நித்தியமானவரோ, குமாரன் நித்தியமானவரோ, நித்தியமானவர் என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த காரியத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். திருத்துவம் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. நித்திய ஆவியினாலே, நித்தியமானவர் தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் என்று இங்கே வருகிறதை பார்க்கிறோம். அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்கிறதை சங்கீதக்காரன் அறிந்தவனாக, சங்கீதம் 139வது சங்கீதத்தில் அவர் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிற காரியத்தை பார்த்தோன்னு சொன்னால், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி சர்வ வியாபியாக எங்கும் நிறைந்திருக்கிற ஆவியானவர். அதனால தான் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது ஒழுங்கின்மையை மாற்றும்படியாக, வெறுமையை மாற்றும்படியாக தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தேவதூதன் அவளுக்கு பிரதித்துரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சர்வ வல்லவர் என்று பார்க்கிறோம். அதை போல கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் சர்வ ஞானியாக இங்கே ஆவியானவரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சர்வ ஞானியாக இருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆகவே
தெய்வீக பண்பு நலன்கள் என்ன காணப்படுகிறது? நித்தியமானவராக, சர்வ வியாபியாக, சர்வ வல்லவராக, சர்வ ஞானியாக அவர் காணப்படுகிறார் என்று இங்கே பார்க்கிறோம். அதே போல் தெய்வீக செயல்கள், ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அவர் படைக்கிறவராக, ஜீவன் கொடுக்கிறவராக, எதிர்காலத்தை அறிந்தவராக அவர் இருக்க வேண்டும். அத்தனை பண்பு நலன்களும் இவரிடத்தில் காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இங்கே ஆவியானவர் படைக்கிறார் என்று சொல்லி வேதத்தின் வசனங்களின் ஆதாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோபு 33வது அதிகாரம் 4வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. படைக்கிற ஒரு ஆண்டவராக யோபு கண்டு இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் சங்கீதம் 104வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று பார்க்கிறோம். படைக்கிற ஒரு ஆவியானவராக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல் ஜீவன் கொடுக்கிற ஆவியானவராக அவர் இருக்கிறார். ரோமருக்கு அங்கே பவுல் எழுதும் பொழுது ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஜீவன் கொடுக்கிறவராக இங்கே நாம் பார்க்கிறோம். அதே போல் யோவானில் 3வது அதிகாரம் 5-8 வரை பார்க்கும் பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் காற்றை போல ஆவியானவர் செயல்படுகிறார், ஜீவன் கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே யோவானில் 6வது அதிகாரத்தில் 63வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி யோவான் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த உபதேசத்தை இங்கே தெளிவாக அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தீத்துக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார், நமக்கு ஜீவன் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபுவும் தன்னுடைய நிருபத்திலே 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அவர் தீர்க்கதரிசிகளின் நாயகனாகவும் அவர் இருக்கிறார். 2 பேதுருவில் 1வது அதிகாரத்தில் கடைசி வசனம், அதாவது 21வது வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்கதரிசிகளின் நாயகராக, அதாவது தெய்வீக செயல்கள் என்ன, படைக்கிறவராக, படைக்கிற தேவனாக, ஜீவன் கொடுக்கிற தேவனாக, தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய எல்லா ஆழங்களையும் எல்லாவற்றையும் அறிந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தினுடைய 3வது நபராக, தேவ பெயர்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவனாக, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராக, தெய்வீக பண்பு நலன்கள் என்ன, எப்படி பிதாவை போல குமாரனை போல நித்தியமானவராக, சர்வ வியாபியாக, சர்வ வல்லவராக, சர்வ ஞானியாக அவர் இருக்கிறார் என்று வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் ஆவி அல்ல, அவர் ஆவியானவர், ஆழ்த்தன்மை உடையவர். அவர் நமக்கு எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.